இந்த முகவரி மாத்தினது யாருக்குமே தெரியாது. மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்க கட்சியில இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவரையா கடிதம் அனுப்பிச்சாரு. நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன், நான் தான் நிறுவனர், நான் தான் இப்ப கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். அதனால முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். வரும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும். நீங்க பார்க்க தான் போறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. மோசடி புரிஞ்சுக்கிட்டு ஐயா தான் உண்மையான தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில தொடங்கணும்னு தெரிய போகுது. நிச்சயமா செல்லாது. முகவரி மாறி இருக்குது, எப்படி செல்லும்? காலங்காலமா இருந்த முகவரி 63 நாட்டுமுத்தநாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை தான். அதுதான் நிரந்தரமான முகவரி. அந்த பேர்ல தான் மாம்பழ சின்னம் வாங்குவோம். இப்ப முகவரி மாத்தினதெல்லாம் அங்க போயிருச்சு கடிதம். தலைவர் தான், தலைவர் அன்புமணின்னு போடல, தலைவர் தான் போட்டிருக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்தில் மிக விரைவில் வாங்கி உங்களுக்கு காட்ட போறோம். உடனே வரப்போகுது, ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள வந்துடும். இன்னும் ரொம்ப கால நீட்டிப்பே இருக்காது. அதாவது நீங்க ஒன்னும் வச்சுக்கணும், யாரு வேணா நான் தான் தலைவர், எங்ககிட்ட தான் இருக்குது கட்சின்னு சொல்லிக்கலாமே தவிர உண்மையை, நியாயத்தை, சத்தியத்தை, தர்மத்தை நம்புறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யார் தொடங்கினாங்க, யார் போராடினாங்க, யார் இயக்கத்தை நடத்தினாங்க, இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது யாருங்கிறதெல்லாம் தெரியும். மருத்துவரையா தான். இடையில கட்சி பிளவுபடுத்தி கொண்டு போயிட்டு கட்சி எங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நிலைக்காது, நீடிக்காது.